ஹாய்ங்க, வெல்கம் டு விஜய் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போவுமே பண்ணுற மாதிரி மீன் வறுவல் மீன் குழம்பு இல்லாமல் கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் பொள்ளிச்சது பண்ணுவோமா? வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ லைவாக அந்த வாழை இலையோட வாசனையோட சாப்பிட்றதுக்கு ஆஹா அப்படி தான் இருக்கும். மீன் பொள்ளிச்சது இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ரை பண்ணாமல் பண்ணுவாங்க, அது ஒவ்வொரு மீனை பொறுத்து இருக்குது. சில மீன் வந்து கவுச்சி வாடை ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மீனெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுன்னா நமக்கு அந்த பச்சை மீனோட வாசனை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பெரிய மீன் எடுத்துருக்கிறேன் பாருங்கள், இது ஒரு கார மீன். எப்போவாச்சும் தான் இந்த மீன் கிடைக்கும், இந்த வாட்டி மீன் வாங்கும்போது கிடச்சிச்சு. அதில் வந்து நல்லா கோடு போட்டிருக்கிறேன் பாருங்கள். கோடு போட்டால் தான் மசாலா உப்பு எல்லாமே நமக்கு உள்ளே போய் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். மீனை ரெடி பண்ணியாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணணும். ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி, காரம் கிடையாது, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கிறேன். பிடிச்சுன்னா போடுங்க கரம் மசாலாவோட வாசனை, அப்படி இல்லைன்னா போட வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு, ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு சாந்து மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, மிளகாய் சாந்துன்னு ஏதோ சொல்லுவாங்களே, நல்லா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இதாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கரைச்சிருங்க, அப்போ தான் வந்து உப்பு எல்லாமே கரைஞ்சி சூப்பராக வரும். கூச்சப்படாமல் தைரியமாக எடுத்து மீனில் அப்ளை பண்ணுங்கள். கை ரொம்ப கவனம், ஏன்னா முள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த மீனில் வந்து முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்படியே மசாலா பிரட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுருவோம். உங்கள் டைமிங் தான், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கூட ஓகே தான். இந்த மீனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம மீன் பொள்ளிச்சது இலையில பேக் பண்ண போகிறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்து மாற்றி வச்சுருவோம். மாற்றி வச்சுட்டு இப்போ சட்டி எடுத்துருக்கிறேன், மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீனை போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க போகிறது இல்லை, இந்த மாதிரி 2 நிமிஷம் போதும். ஒரு பக்கம் 2 நிமிஷம், இன்னொரு பக்கம் 2 நிமிஷம். ரொம்ப நேரம் எல்லாம் வைக்கக்கூடாது, ரொம்ப தீ கம்மியாக வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் தீயில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீன் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 2 நிமிஷம் தான், இங்கிட்டு 2 நிமிஷம் அங்கிட்டு 2 நிமிஷம். தீ ரொம்ப கம்மியாக வைக்க வேண்டாம், ஒரு மீடியம் தீயில் வச்சா தான் சீக்கிரமாகவே நமக்கு இந்த ஒரு கலரில் கிடைக்கும். அவ்வளோதான், மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா பண்ண போகிறோம். அந்த மீன் பொரிச்ச எண்ணெயை தான் நான் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லாவே ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வரட்டும். அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா உடஞ்சி நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி மீனில் வந்து உப்பு போட்டிருக்கிறோம். இதில் கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ இதில் மசாலா போட்டிருக்க போகிறேன். 1 ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். கருகாமல் தீ கம்மியாக வச்சு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போடும், அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது மிளகாய் தூளில் சாப்பிட்ட மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு தீயை கம்மியாக வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள். இது நம்ம ஒரு தக்காளி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். மெயினாக ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் வந்து வாழை இலை. தேடி தேடி கிடைக்கவே இல்லை, எங்கேயோ ஒரு சின்ன குட்டியூண்டு வாழையிலேருந்து ஒரு சின்ன இலை கிடச்சிச்சு. எனக்கான இந்த உண்மையிலே இந்த இலை பத்தலை, இந்த மீனுக்கு வந்து இந்த இலை பத்தலை. வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன். இலையை வந்து இந்த மாதிரி தீயில வாட்டுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம பேக் பண்ணும்போது இலை கிழிஞ்சிரும். இந்த மாதிரி தீயில போட்டு, அதாவது முன்னாடியெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது, வேலைக்கெல்லாம் எடுத்தும்போது பொதி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, இல்லை வாழை இலையை வாட்டி அதில் வந்து சாப்பாடு பேக் பண்ணுவாங்கல்ல, அதே மெத்தேடு தான், வேறு புதுசாக ஒன்றும் கிடையாது. வாழை இலை அழகாக ரெடி ஆயிடுச்சு. பெரிய இலையை நான் கீழே போட்டிருக்கிறேன், சின்ன இலையை மேலே போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்காகனா சும்மா தான், இது கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த தீயில நம்ம அந்த சுட்டு சாப்பிடும்போது, இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கிறேன். எல்லாமே இதெல்லாம் விரும்பி தனித்தனியாக சாப்பிட பிடிக்கும்னா மட்டும் இந்த மாதிரி போடுங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் மசாலா மட்டும் அப்ளை பண்ணிட்டு வச்சுக்கலாம். நம்ம டைரெக்டாக மசாலா கீழே பேஸில் வந்து மசாலா இருந்துச்சுன்னா அந்த மீனில் வந்து ஈஸியாக மீன் வந்து கருக ஆரம்பிச்சிடும். இப்போ இது இந்த காய்கறி மேலே இருக்கும்போது மீனில் வந்து அந்த ஹீட் வந்து டைரெக்டாக இது எஃபெக்ட் ஆகாது, நமக்கு வந்து மீன் வந்து எல்லாம் வந்து கருகுன மாதிரி ரொம்ப இதாகாது. அதுக்காகவே இந்த கீழே ஒரு பேஸு போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் இந்த நமக்கு உருளைக்கிழங்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம அந்த எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு, அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. உருளைக்கிழங்கு பச்சை மிளகாயெல்லாம் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு 2-3 ட்ராப்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதான், இனி பேக் பண்ண வேண்டியதான். இதுதான் எனக்கு பெரிய வேலை. இங்கே பாருங்கள், எனக்கு இலையே பத்தலை, ஏதோ பெரிய இலை மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த மீன் கொஞ்சம் பெரிய சைஸ் மீனானதுனால பத்தலை. பெரிய இலை எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெருசாக இலை இருக்கோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து பேக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மையிலே சொல்ல போனால். இது அப்படி இல்லைன்னா அந்த கட்டுறதுக்கெல்லாம் அந்த நார் இருக்குது பாருங்கள், அதாவது அந்த வாழையோட நார், அந்த நார் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நான் எனக்கு அது எடுக்காமல் வந்துட்டேன் அவசரத்தில். அதனால கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக ரூமில் இருந்த நூல் எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு கட்டி வச்சுட்டேன். சட்டி வச்சு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன்.
ஏன்னா வெறும் சட்டியில் நம்ம போட முடியாது, ஈஸியாக கருகிரும். அதனால கொஞ்சமாக எண்ணெய், அந்த மீன் வறுத்த எண்ணெய் பேலன்ஸ் இருந்துச்சுல்ல அந்த எண்ணெய் அழகாக பேக் பண்ணி நூலை வச்சு கட்டிட்டேன். நம்ம துணியெல்லாம் அந்த இப்போ இல்லை அந்த காட்டன் நூல், அந்த நூல் தான் ஃபுல்லாக சுற்றி கட்டி ஓரளவுக்கு பேக் பண்ணிவிட்டு, நல்ல வேலை எதுவுமே உடையலை, சூப்பராகவே வந்துருச்சு. நான் கூட உடஞ்சி மசாலா எல்லாம் வந்துருமோன்னு நினச்சேன். இப்போ தீயை வந்து ரொம்ப கம்மியாக வைக்கணும், தீயை ரொம்ப கம்மியாக வச்சு இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷமாவது இருக்கட்டும். கருகுதான்னு பார்த்துக்கங்க, கருகிருச்சுன்னா திருப்பி விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் நமக்கு அந்த அந்த இலையில இருந்து வேகுதோ அவ்வளோ தூரம் நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வந்து நல்லாவே வந்துருச்சு, தீயை ஃபுல்லாகவே நான் கம்மி பண்ணிட்டேன் பாருங்க. ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு, கொஞ்சம் பொறுமையாக எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் பொறுமையாகவே திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. எவ்வளோ நேரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் உள்ளே வந்து அந்த மசாலாவும் அந்த மீனும் வந்து நல்லா உள்ளேயே வந்து வேக ஆரம்பிச்சிடும் அந்த ஆவியில். அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. அப்படி இல்லைன்னா பச்சை மசாலாவில் மீன் தொட்டு தின்ன மாதிரி இருக்கும் பாருங்க. 2 பக்கமும் எப்படியும் ஒரு 15-20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் தீயை ரொம்ப கம்மியாக வச்சு தான் போட்டிருக்கிறேன். ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. இது வந்து இலை தான் கருகி இருக்கும், மீன் வந்து உள்ள சூப்பராக தான் இருக்குது. என்ன கருகிருச்சா அப்படின்னு நினைக்காதீங்க, இலையை தான் அந்த மாதிரி தீயில வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உள்ள வந்து மீன் பக்காவாக அப்படியே சூப்பராக இருக்கு, மீனெல்லாம் கருக எல்லாம் செய்யாது. இலையும் வந்து அந்த சட்டியில் நல்லா இதாகிடுச்சு பாருங்க. ஆனால் உள்ள வந்து மசாலா அந்த மீன் நம்ம போட்ட அந்த காய்கறி பாருங்க. இப்போ சப்போஸ் நம்ம இந்த உருளைக்கிழங்கு இது எதுவுமே போடலைன்னா என்ன ஆகுன்னா டைரெக்டாக மீன் வந்து அந்த சட்டியில் பட்டு கருக ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் வந்து இப்போ அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் தடுத்துருச்சு டைரெக்டாக ஹீட் ஆகுறது. ஆனால் அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெங்காயம் போட்டுக்கலாம், கீழே வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது மாதிரிலாம் போட்டுக்கலாம். அதோட வாசனை கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், சூப்பராக. எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஒருவேளை கருகி இருக்குமோ அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, மீன் வந்து கருக இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி பக்காவா வேற லெவல். அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ஆஹா நாக்கில் எச்சி ஊறுதா. சரி, ஓகே, அவ்வளோதான் வீடியோ. டாட்டா, பாய் பாய்.